வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் விஜய் எந்த பிரச்சாரத்துக்கும் போறதில்ல. கேட்டா போலீஸ் தடுக்குதுங்கிறாரு. தேர்தல் ஆணையம் விதிகளை பத்தி எந்த அறிவும் இல்லை. அது ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமாவே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் எந்தெந்த டைம் என்னென்ன வாங்கிக்கலாம். அந்த செயலியை பயன்படுத்துகிற அளவு கூட அவங்களுக்கு அறிவு இருக்கு இல்லையா, தொழில்நுட்பம் இல்லையா, இல்லை பயன்படுத்த விருப்பம் இல்லையா? அதை பயன்படுத்தினா திமுக வந்து விமர்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? வித்தியாசமான கூட்டமா இருக்குங்க. உலகத்துல எந்த கட்சியாவது பிரச்சாரத்துக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியே பிரச்சாரம் செய்யாம இருந்த கட்சியை பார்த்துருக்கீங்களா? இதை ஒரு பிரச்சாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், மக்கள்னா என்ன, மாநிலம்னா என்ன, மொழினா என்ன, டி நகர்னா என்ன, வியாசர்பாடினா என்ன, வலசரவாக்கணுமா என்னன்னு பேசி அந்த தொகுதியை பத்தி மக்களை பத்தி இப்படிலாம் பேசி பிரச்சாரம் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியும். இவர் என்ன, நான் வெயில் அடிக்குது பிரச்சாரம் பண்ண 12 மணிக்கு பண்ண மாட்டேன், 1 மணிக்கு பண்ண மாட்டேன், நான் 5 மணி நேரம் பண்ணுவேன், 7 மணி நேரம் பண்ணுவேன்னு சொல்லி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் நாம விஜயை பத்தி சொல்லல பிரச்சாரத்துக்கு வரமாட்டாருன்னு. திருவெரும்பூர் வேட்பாளர் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர், அந்த வேட்பாளருக்கு வந்து போட்ட டெபாசிட்டாவது வாங்கணும்ல, எலெக்ஷன் நின்றுட்டார் அந்த கேண்டிடேட் விஜய் கட்சியை நம்பி. விஜய் ஏதோ வருவாரு, அந்த முகத்துக்கு விஜய் வந்து விசிலடிங்க, இந்த இவருக்கு வாக்களிங்கன்னு சொன்னா அதுக்காண்டியாவது ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கையெல்லாம் அந்த ஆளு கட்டியிருக்காரு. ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சாலும் டெபாசிட் வாங்கிக்கலாம் நம்பிக்கையில இருக்காரு. கடைசியில விஜய் வரமாட்டார்னு தெரிஞ்சுட்டு அந்த அவர் பண்ண முயற்சியை பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுதுங்களா? விஜய் மாதிரியே ஒரு அட்டையை ரெடி பண்ணி, எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா தெரியலங்க, விஜய் மாதிரி ஒரு அட்டையை ரெடி பண்ணி இவருக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி போஸ் கொடுத்து ஒரு வடக்கு வச்சு, விஜயின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வாக்களிகள் விஜய், பார்த்தா அது விஜய் இல்ல, உயிர் உள்ள பொம்மை, ஏதோ ஒரு பொம்மை இப்படி நிக்குது, இது ஓட்டு போடுங்கிறாங்க. இது அரசியல் பிரச்சாரத்துல இன்னும் என்னென்ன கோமாளித்தனத்தை நம்ம பார்க்க போறோம்னு தெரியல. பிரச்சாரத்துல தலைவர்கள் பேசுற பேச்சு பிரச்சனை ஆகும். மதவாதமா பேசிட்டான், சாதிவாதமா பேசிட்டான், தனிப்பட்ட முறையில தாக்கிட்டான், எங்க சமூகத்தை பத்தி இப்படியே தான் பிரச்சாரங்கள் வரும். நம்ம கவனிச்சிருக்கீங்களா? பிரச்சாரத்துல இப்படிலாம் பேசலாமா, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதால நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் விவாதம் பண்றதா அப்படி இப்படின்னு போகும். உலகத்திலே எங்க தலைவர் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேங்கிறாருங்கன்ட்டு ஒரு அட்டை பட்டியை ரெடி பண்ணி எங்க தலைவரை இருக்கிறதா நினைச்சுக்கோங்கன்னு ஒரு அட்டையை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு அந்த வேட்பாளர் கேட்கிறாரு. கண்டிப்பா அந்த வேட்பாளர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. பாரியா அவன் எந்தெந்த கட்சிக்காரன் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி தலைவர்லாம் வந்து எல்லாத்துக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கட்சிக்காரனும் வரமாட்டேங்கிறான். ஏன்னா விஜய் வருவார்னு தெரிஞ்சாதான் வர்றான். விஜய் இல்லைன்னு தெரிஞ்சா எந்த கட்சிக்காரனும் விசிலடிக்கு போயிடறான். அவன் போடா கேட்டு விஜய் படம் ஓடுதுன்னு போய் ஜாலியா கிரிக்கெட் விளாட போயிடுறாங்க, இது பண்ணி போயிடுறாங்க. ஒரு பேர் வரமாட்டேங்கிறாங்க. அப்ப கட்சி கட்டமைப்பு எதுவுமே இல்லை. சரி, விஜய் அட்டையாவது வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது என்ன மாதிரியான கட்சின்னு பாருங்க. இந்த கட்சி வரணும், ஆட்சிக்கு வரணும், உட்கார்ந்து விவாதங்கள்ல விஜய் ஆதரவாளர்கள்னு பேசுறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான நபர்கள்னு பாருங்க. கலைஞர் சரியில்லை, ஜெயலலிதா சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை, எடப்பாடி சரியில்லை, ராமதாஸ் சரியில்லை, இவங்கெல்லாம் சரியில்லை. புதுசா ஒருத்தர் வந்து அந்த நாட்டை திருத்த போறாருன்னு சொன்னா அவர் இவர்களை விட தீவிரமாகவும் வீரியமாகவும் உண்மையாகவும் வேலை பார்க்கிறவரா இருக்கணும். இவங்களை விட விஷயம் தெரிஞ்சவரா இருக்கணும். இவங்களை விட 24 மணி நேரமும் உழைக்கிறவரா இருக்கணும். ஆனா இவர் என்னன்னா 24 மணி நேரமும் தூங்குபவரா மட்டும் இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா 24 மணி நேரமும் திமுக மீது பழி கொடுவரா மட்டும் இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, கிறிஸ்டின்ஸ்க்கு பிரச்சனை எது வந்தாலும் பேச மாட்டேங்கிறாரு. தலித் மக்களுக்கு பிரச்சனைனா பேச மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டு நிதி பிரச்சனை பேச மாட்டேங்கிறாரு. தமிழர்கள் எதையுமே பேச மாட்டாரு. அவர் தூங்கிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது நடிகைகள் ஃபங்க்ஷன்னா மட்டும் தனி விமானத்துல 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா செலவு பண்ணி போயிட்டு வந்துருவாரு. ஆனா பிரச்சாரத்துக்கு எனக்கு இடம் தரல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நேத்தும் பிரச்சாரம் பண்ணல, இன்னைக்கும் பண்ணல. அவன் பிரச்சாரத்தை 10 நிமிஷம் கிடைச்சா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரு எழும்பூர் வேட்பாளர், நேத்து திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா, ஆனால் ஒரு டக்குன்னு மதியம் 3 மணி வெயில டக்குன்னு ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்து சாப்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்காராம். ஒருத்தர் போய் பார்த்து கை கொடுக்குறாராம். பிரச்சாரத்துக்கான ஆட்கள் அங்கே நிற்கிறாங்க. அந்த 10 நிமிஷத்துல சும்மா ஒரு 4 பேர் நடந்து மடங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக எல்லா கட்சியுமே. ஜெயக்குமார் வந்து இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜேர்னலிஸ்டுகளுக்கு இன்னைக்கு எந்த தெருமுக்கில் நான் பிரச்சாரம் செய்கிறேன், ராயபுரத்துலேருந்து எங்கள் கல்மண்டபத்தில் பண்ணுறேன்னா, காசிமீரில் பண்ணுறேன்னான்ட்டு ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பண்ணுகின்ற பிரச்சார இடம் இது, எந்த முக்கிலேருந்து நான் பண்ண போகிறேன், என்னென்ன செய்ய போகிறேன்னு தினைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பிரேமலதா அவர்கள் வந்து கூட்டணி கட்சிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று அண்ணாநகரில் இருக்காங்க, இன்னைக்கு சிஎம்மோடு சேர்ந்து பிரச்சாரம். அங்கிட்டு டெல்டா பகுதியை உதயநிதி முடிச்சிட்டாருங்கிறாங்க. போறாங்க, குழந்தைய தூக்குறாங்க, ஒரு பையன் வேன்ல ஏறி வர்றான், மேலே ஏறுறாங்க, அந்த பையன் பிரச்சாரம் செய்யறான், நல்லா படிக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. தலைவர்கள் எப்படிலாம் மக்களோட பேசி இன்ட்ராக்ட் ஆகி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் தலைவரோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொடர்பாக பிரச்சாரத்தில் எடப்பாடி விமர்சனம் பண்ணி அது தொடர்பாக 2 விவாதம் ஓடி இருக்கு. நானே 3 விவாதத்தில் அது தொடர்பாக கலந்துக்கிட்டேன். நம்ம ஜீவா டுடேல தொடர்பாக 2 வீடியோ போட்டேன்.
ஆனால் விஜய் உதயநிதி ஸ்டாலின் என்னை தடுக்கிறாரு, உதயசூரியன் என்னை தடுக்குது, சூரியன் என்னை கொடுமைப்படுத்துது, போலீஸ் எனக்கு அனுமதி தரல, இதை மட்டுமே பிரச்சாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. ஒன்றுமே பண்ணல. அதனால ஏதோ இன்னொரு பிளானும் விஜய் கட்சியினர் வச்சிருக்கிறதா ஒரு தகவல். எப்படின்னா, நம்ம அட்வொகேட் சுந்தரராஜன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் முன்னாள் செய்தியாளர் தான். அவர் ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்காரு விஜய்க்கு. இந்த அவதார் படம்லாம் எடுத்தாங்கல்ல 3Dயில் இப்போ தெரியும்ல, அது மாதிரி ஸ்க்ரீன் மாதிரியே 3D ஹாலோ மாதிரி இப்படி கொண்டு வந்து விஜயை ரோட்டில் அப்படி அவர் நிற்கிற மாதிரியே அவர் அப்படியே பேச வச்சு 3D டைமென்ஷனில் அவர் அப்படி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படின்னு. செலவு கோடிக்கணக்கில் ஆகும். அவதார் செலவு பண்ண மாதிரி அவதார் படம் மாதிரி ஒரு 3 படம் எடுக்கிற செலவு வரும். பரவாயில்ல, அப்படி ஹாலோவில் 3D டைமென்ஷனில் அப்படி விஜய் திரையில் தோன்றி பேசுகிற மாதிரி கொண்டு வந்து பிரச்சாரம் செய்யலாம். ஏன்னா அவரால் தான் பிரச்சாரம் செய்ய வர முடியல, அதனால் இப்படி செய்யலாங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காரு நம்ம வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்கள். அதாவது பிரச்சாரம் செய்ய முடியாத நிலைக்கு 51 வயசுல வந்துட்டார். 51 52ஆங்க, அது வேறு கன்ஃபார்மாக இருக்குது, ஏதோ ஒன்று 50க்கு மேலே. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பக்கவாதம் வந்து பேச முடியாத செயல்பட முடியாத நிலையில் கூட 84 பிரச்சாரத்தில் அப்படி நின்று சாப்பிட்ற மாதிரி எஸ்பி முத்துராமன் இதை எடுத்து ஆரம்பிரப்பன் எடுத்து அந்த வீடியோவை தமிழ்நாடு முழுக்க 84 தேர்தலை காமிச்சு வெற்றி பெற்றார். அவரால் எழுந்து பேச முடியல எம்ஜிஆர், மக்களை பார்க்க முடியாது. ஆனால் அவருக்கும் வயதாகி உடல் உபாதைகள் இருந்தபோது கூட கடைசி உள்ளாட்சி தேர்தலில் கூட வந்து பிரச்சாரம் செஞ்சார். அந்த உடல்நிலை சரியில்லாத நிலையிலையும் வேட்டியை மட்டிக்கிட்டு வெள்ளம் புயல் சமயத்தில் மக்களுக்கு பற்பொடி தந்து செருப்பு தந்து இந்த உதவிகளை அந்த வயோதிகத்திலையும் வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து பண்ணார். அது மட்டும் இல்லை, பிரச்சாரம் செஞ்சாங்களே, உடம்பு சரியில்லைனாலும் பிரச்சாரம் செய்வாங்க. தண்டுவடை ஆப்ரேஷன் முடிச்சு கலைஞர் வீல் சேரில் இருக்கும்போதே சட்டமன்றத்துக்கு வந்து மக்களுக்காக பேசினார்ல, பிரச்சாரம் செஞ்சார்ல. இன்னொன்று, இதுதான் நான் சந்திக்க போகின்ற கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லியே பிரச்சாரம் 2011 பண்ணாரு, 2016 பண்ணார். 2016 உண்மையிலேயே அவருக்கு கடைசி தேர்தலாகவே அமைந்து போயிட்டு. அப்போ கூட இந்தியாவிலேயே மிகப்பெரிய எதிர்கட்சி திமுகங்கிற நிலையை கொண்டு வந்துட்டு தான் கலைஞர் அவர்கள் உயிர் போச்சு. அந்த தேர்தலில் கூட கிட்டத்தட்ட தண்டுவட ஆப்ரேஷன் போய் இப்படி எந்திரிச்சு நடக்க முடியல பழைய மாதிரி. இப்படியே வீல் சேரில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சாங்க, வசவுகளை எதிர்கொண்டாங்க, விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாங்க. தேர்தலில் மிகப்பெரிய எதிர்கட்சி ஆயிட்டாரு. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு. அப்போ கலைஞர் பதில் சொன்னார், எங்கள் 2 திராவிட கட்சியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கிட்டீங்களே, கம்யூனிஸ்டுகளே நீங்கள் மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குனீங்க. ஏன்னு கேட்டால் கலைஞரையும் ஜெயலலிதாவையும் ஒழிக்கணும். நீங்கள் நாங்கள் சட்டசபையில் திருப்பியும் திமுக அதிமுக மட்டும்தான் இருக்குது. எப்போவும் நீங்கள் இருப்பீங்க, எங்களுக்கு சீனியர் கம்யூனிஸ்ட் 1952 இருக்கிறாள். ஆனால் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே, எங்களை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களேன்னு அழுதாரு. இதுதான் கலைஞர். கடைசி தேர்தல் வரையும் பிரச்சாரத்தையும் கொள்கை நெறியுடனும் பேசிக்கொண்டு எதிர்கருத்து உடையவர்களை கூட ஈர்க்கும் விதமாக, தான் கூட கூட்டணியில் இல்லைன்னா கூட கம்யூனிசமும் என் கொள்கையும் ஒன்றுன்னு சொல்லும் விதமாக அப்படி கடைசியாக சொன்னார் கலைஞர் அவர்கள். அப்போ ஒரு மனித அரசியல் இருக்கிறவனுக்கு உடல்நிலையோ வெயிலோ இந்த பிரச்சாரத்தை தடுக்கின்றது இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பிரச்சாரம் செய்யணுங்கிற வெறியும் வேகமும் கொள்கை பற்று இருந்தால் மக்களோட போய் உட்காந்துருக்கும். அதுதான் கலைஞர். அப்படிதான் கலைஞர் இருந்தார், அப்படிதான் காமராஜர் இருந்தார், அப்படிதான் எம்ஜிஆர் இருந்தாங்க. ஜெயலலிதாமையார் கூட கடைசி காலத்தில் அந்த விரலை எடுத்துட்டாங்க சுகர்னால. அவங்களால நடக்கிற ஷாட்டே காமிக்க மாட்டாங்க. கேமராமேன் வந்து அவங்கள ஒயிட்டில் தான் காப்பாங்க. டைட் ஷாட்டில் தான் அவங்க நடக்கிறப்ப கால் அப்படி தூக்கி வைக்கிறது தெரியும். அதனால் அப்படி ஒரு ஷாட்டே காமிக்க முடியல. கடைசியில் மெட்ரோவுக்கு அவங்க இருக்கும்போது தான் அவங்களால நடக்க முடியும். நடக்கிற ஷாட்டே காமிக்க மாட்டாங்களே. கடைசி 5-6 வருஷம் ஜெயலலிதாமையார் நடக்கிற மாதிரி ஷாட் வராது, தூரத்துலேருந்து தான் காமிப்பாங்க. மெதுவாக தான் அவங்களால நடக்க முடியும். அந்த மாதிரி நிலையில கூட மக்களை சந்திச்சாங்க, பேசினாங்க, திட்டங்களுக்காக இது பண்ணாங்க, வரதானே செஞ்சாங்க. வெளியே அப்படியே படுத்துக்கிட்டேவா இருந்தாங்க போயஸ் தோட்டத்தில். அப்பேற்பட்ட ஜெயலலிதாமையார் மீதே எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடநாடை போய் ஓய்வு எடுக்கிறாங்கன்னு விமர்சனம் வந்தது. அப்படி ஓய்வு எடுக்கும்போது தான் போய் இவர் விஜய் அப்படி பம்மிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஜெயலலிதாமையார் கூட விஜய் மாதிரிலாம் இப்படிலாம் பங்களாவாசியாலாம் இல்லை. அதுவும் அவங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விமர்சனம். அவங்க தொடக்கத்தில் அவங்க 89 முத எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் சேவலில் நிற்கும் போதெல்லாம் இப்படி கிடையாது. 91 இப்படி கிடையாது. மக்களோட மக்களாக ஏங்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க, மக்களை சந்திப்பாங்க. இப்படித்தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க. அண்ணா உங்களுக்கு நோய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இந்த லைட்டு படக்கூடாது, கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நாங்கள் அண்ணா கேட்கலையே, பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நான் வாழ்ந்து என்னையா பண்ண போகிறேன்ட்டு அந்த ஒளி பட்டுப்பட்டே உயிர் போயிடுச்சு அண்ணாக்கு. காமராஜர் கடைசி காலம்லாம் ரொம்ப உடம்பு முடியாத நிலை, எமர்ஜென்சி எதிர்ப்பு, அரியாங்குப்பம் இடைத்தேர்தல் வரையும் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் காமராஜர். பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் இடைத்தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுட்டு தான் இருந்தார்.
அப்போனா வயசு அவருக்கு 35 45 கிட்டத்தட்ட மரணத்தின் தருவாயில் தான் இருந்தார். பிரச்சாரம் செஞ்சார்ல, மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தார். பெரியார் கடைசியா திண்டுக்கல் இடைத்தேர்தலில் கூட திமுக ஆதரவா பிரச்சாரம் செஞ்சுட்டு தானே செத்து போனாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடக்கும்போது பெரியாருக்குன்னா 65 வயசா 75 வயசா 94 95 வயசு கிட்ட, அவ்வளவுதான். அடுத்து ஒரு 9 மாசத்துல உயிர் போக போற நிலை. அப்ப கூட திண்டுக்கல் தேர்தலில் பிரச்சாரம் செய்யறாரு. பெரியார் என்ன எம்எல்ஏ ஆக போறாரா, எம்பி ஆக போறாரா? ஏன்னா இவங்கெல்லாம் தலைவர்கள். ஒரு தேர்தலா இருக்கட்டும், மக்கள் பிரச்சனையா இருக்கட்டும், மக்கள்கிட்ட சந்திக்கணும், மக்கள்கிட்ட போய் நிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா ஒரு தேர்தலில் ஜெயிக்கல, ஒரு கவுன்சிலர் ஆகல, அதுக்குள்ளேயும் நீங்களாம் மக்களை பார்க்க மாட்டேன், நான் வேணா ஸ்க்ரீனில் வந்துக்கிறேன், இல்லாட்டி அட்டையை வச்சு பிரச்சாரம் செஞ்சுக்கோங்க, தேவைன்னா என்னை வந்து பாருங்க, செத்து போனவனாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் நிவாரணம் யாராக இருந்தாலும் என்னை வந்து நேரில் வந்து பார்த்துக்கோன்னு கேட்கக்கூடிய சூழல். அதே மென்டாலிட்டியில தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இருக்காரு. அவர் இன்னும் 12 நாள் 13 நாள் தேர்தல் இருக்குன்னா சுடுதண்ணியை ஊத்துற மாதிரி அரசியல் கட்சிகள் ஓடுவாங்க. இவர் ஏசி ரூம்ல அழகா உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னா இவர் என்ன மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்? இவரை தலைவரை ஏற்றுக்கிட்ட குரூப்பு பாவம் போல வேட்பாளர்கள் தெருவில் அனாதையா நின்று அப்படியே கான்ஃபிடண்டா இருங்கன்னு பாவம் ஒரு லாயர் இப்படி பேசிட்டு போறாரு. கான்ஃபிடன்ட் போட்டுருங்க முழிக்கிறான். யார் கான்ஃபிடண்டா இருக்கணும் டிஆர்டிட்டே ஒவ்வொரு வாக்காளர் முழிச்சு பாக்குறாங்க, யாரை சொல்றாரு அப்படின்னு. பிரச்சாரத்துக்கு ஆள் இல்லை, இவங்களுக்கு பேசுறதுக்கு கூட்டணி கட்சியும் கிடையாது, கட்சிக்காரனா இருக்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனா மற்றவங்களுக்கு பண்ண மாட்டாரு, புசியானது மற்றவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு பிரச்சாரம்லாம் பண்ண தெரியாது. ஒண்ணு திமுக எங்களை ஒழிக்குது, அழிக்க பார்க்குது, தடுக்க பார்க்குது, இதை மட்டும் தான் தூங்கி எந்திரிச்சதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஒரு அரசியல் சமூகம் பிரச்சனைன்னு பேச தெரியாது. இந்த குரூப் தேர்தலை சந்திக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து. எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த மண்ணுல மக்களை சந்திக்க மாட்டேன் என்பதையே ஒரு அரசியலா வச்சுக்கிட்டு இருக்கிற இவர்கள் தான் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அவதார் மாதிரி கூட இவங்க அடுத்து வேலை செய்ய அடுத்து வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டமா அவதார் மாதிரி 3Dல வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.